அடுத்ததாக அடுத்து 6 பக்கம் அம்மா ஜூஸனுடைய 2வது பகுதியை பார்க்க போகிறோம். இந்த 6 பக்கத்தில் கரெக்டாக 6 சூறாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அமையுது. சூரா இன்ஃபித்தார்லேருந்து நம்ம சூரா ஆயிலா வரைக்கும் 6 சூறாக்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல்ல சூரா இன்ஃபித்தார் இத சமஉம் ஃபதரத் என்று ஆரம்பிக்கக்கூடியது. அதாவது வானம் நொறுங்கி விடும் பொழுது, பிளந்து விடும் பொழுது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வெடிக்கிறதுங்கிற அர்த்தமும் இருக்குது. அப்போ ஏன் வானம் பிளக்கும் வெடிக்கும் அப்படின்னா, அதன் வழியாக வானவர்கள் 1000 லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வானவர்கள் பூமியில் இறங்குவார்கள் உலக அழிவின் போது. இதழ் கெவாக்கி முந்தசரத், அதே போன்ற நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி இழந்து அது உதிர்ந்து விடும் பொழுது. இதழ் பிஹார் ஃபுஜ்ஜரத், அதாவது கடல்கள் எல்லாம் பிளக்கப்படும் பொழுது. இதுக்கு பல அர்த்தங்கள் சொல்கிறாங்க. பிளக்கப்படுதல், ஒன்றோடு ஒன்றாக சேர்க்கப்படுதல், இந்த எல்லா அர்த்தமும் இதில் அடங்குது. இந்த மாதிரி கடல்கள் எல்லாம் பல கடல்களாக இருக்கிறதெல்லாம் ஒன்று சேர்ந்துடும். நிலநடுக்கம் ஏற்பட்டு பூமி அழிக்கப்படும் பொழுது ஒன்று சேர்ந்து அப்புறம் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். இதழ் ஒவ்வொரு பாய்சராத், அதே போன்ற கபரில் இருக்கப்படக்கூடியவர்கள் அனைவரும் எழுப்பப்படும் பொழுது. கபரில் இருக்கப்படுறவங்கன்னா புதைக்கப்பட்டவங்க மட்டும்தான் நம்ம நினச்சக்கூடாது. புதைக்கப்பட்டவங்களோ, எரிக்கப்பட்டவங்களோ, சிதைக்கப்பட்டவங்களோ, உடல் இல்லாமல் காணாமல் ஆக்கப்பட்டவங்களோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு பர்சகில், ஒரு வாழ்க்கையில், ஒரு உலகத்தில் அவங்க பர்சக் எனக்கூடிய கபர் வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சூர்வதப்பட்ட பிறகு அவங்க எல்லாமே தனது சமாதியிலிருந்து, அவர்கள் கல்லறையிலிருந்து எழுப்பப்படுவார்கள். இதுதான் இறைவனுடைய நீதி. அலிமத் நஃப்சுமா கதமத் வஹரத், அப்படி எழுப்பப்படும் பொழுது ஒவ்வொரு ஆன்மாவும் தான் என்ன இந்த மறு உலகத்திற்காக முற்படுத்தினோம் என்பதை தெரிந்து கொள்ளும். மனிதா யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அல்லாஹ் கேட்குறான். நஷ்டம் அடையக்கூடிய அந்த மனிதன் முன்னு செல்லத்தில் கேட்குறான், உன்னுடைய சங்கையான இறைவனை விட்டு உன்னை திசை திருப்பியது எது? எதனால் இப்போ நீ எதில் நீ ஏமாந்து போன என்று அதில் கேட்குறான். இறை வேதங்கள், இறை தூதர்கள், இறை போதனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. எப்படி ஏமாந்து போன? அல்லாவே உன்னை படைத்தான், உன்னை அல்லது ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக ஃபி ஐய சூரத்தி மா ஷா ரக்கபக், அல்லாஹ் உன்னை படைத்தான், உன்னை செவ்வையாக்கினான், செம்மைப்படுத்தினான், உன்னை அவன் விரும்பி அழகிய தோட்டத்தில் உருவாக்கினான். ஆனால் மனிதர்களோ கல்லா பல் துகதிபுன பித்தி, நீங்கள் மறுமை நாளை பொய்ப்பிக்கிறீர்களே. வைன அலைக்கும் ஹாஃபிதுன், உங்கள் மீது வானவர்கள், உங்களை பாதுகாக்கக்கூடிய வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிராம காத்திபீன், சங்கையான எழுத்தாளர்கள். சில பேர் நினச்சிக்குவாங்க கிராம் ஒரு வானவர் பேர், காத்திப் ஒரு வானவர் பேர் நினச்சிக்குவாங்க. அப்படிலாம் கிடையாது. பொதுவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க எழுதக்கூடியவர்களாக இருப்பாங்க, சங்கையான எழுத்தாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சரி, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க அறிந்து கொண்டிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள், பதிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னல் அப்ரார் லஃபி நயீம், அப்ரார்கள் எனக்கூடிய நல்ல அடியார்கள், நல்லவர்கள் செய்த நன்மக்கள் நயீம் எனக்கூடிய சொர்க்கத்தில் இருப்பாங்க. நயீம் என்பது சொர்க்கத்தினுடைய பேர் என்று சொல்வதற்கல்ல, அதாவது சொர்க்கத்தை அல்லாஹ் நயீம் என்றும் சொல்கிறான். அதாவது அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, மகிழ்ச்சியில் இருப்பார்கள் என்ற அர்த்தம் இருக்குது. எங்கே மகிழ்ச்சியில் இருப்பாங்க? சொர்க்கத்தில் தான் மகிழ்ச்சியில் இருப்பாங்க. பாவிகள் ஜஹீமில் இருப்பார்கள், அதில் அவர்கள் நுழைந்து விடுவார்கள், அதில் அவர்கள் தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, மறுமை நாளை யார் பொய்ப்பிக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா கேட்டு, அந்த நாளில் யௌம லா தம்லிகு நஃப்சுன் லிநஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ், அந்த நாளில் எந்த ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வின் கைவசமே இருக்கிறது. அடுத்த சூரா முத்தாஃபிஃபீன், வயலுல்லில் முத்தாஃபிஃபீன் என்று ஆரம்பிக்கிறான். அதாவது அளவை நிலுவையில் மோசடி செய்யக்கூடிய அனைவருக்கும் கேடு. இந்த சூறாவை சில அறிஞர்கள் மதீனாவுடைய அத்தியாயம்னு சொல்கிறாங்க. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி மதீனா அத்தியாயம்னு சொல்கிறாங்க. மதீனால தான் அந்த தவறு நடந்ததுன்னு சொல்கிறாங்க. சில ஆசிரியர்கள் இது மக்காவுடைய அத்தியாயம்னு சொல்கிறாங்க. இந்த கருத்து வேறுபாடு இதில் இருக்குங்கிறதுக்காக நான் சொல்லிக்கிறேன். முழுமையான விவரத்தை இன்ஷால்லா முழுக்குறான் தஃசீரில் பார்ப்போம். எனிவே, அளவை நிலுவையில் எடை போடக்கூடிய விஷயத்தில் மோசடி செய்யக்கூடிய எல்லாருக்கும் கேடு தான். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சமூக மக்கள் அதில் தான் தவறு செஞ்சாங்க. அதை எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. அதன் காரணத்தினால அவங்க அழிக்கப்பட்டாங்க. எனிவே, இந்த மோசமானவங்களை பற்றி எல்லாத்துல சொல்லலாம். அல்லது இதக்தால் அலைனாஸ் எஸ்தோஃபோன், மக்கள்கிட்டேருந்து அளந்து வாங்கும் போது நிறைவாக வாங்கிக்கிறாங்க, ஆனால் மக்களுக்கு அளந்து கொடுக்கும் போது குறை செஞ்சிடுறாங்க. அல்லாஹ் இடத்துல இவங்க எழுப்பப்படுவாங்கன்னு இவங்க நினைக்கல, அதை நம்பலை. யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் ரட்சகனாகி எல்லா இடத்திலும் அனைவரும் எழுந்து நிற்கக்கூடிய நாளில் அவர்கள் எழுந்து நிற்க வேண்டும். இந்த வசனத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தடவை ஓதிட்டு அப்படியே ஓதி நிறுத்திட்டு நின்று அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓதுறதா அந்த நேரத்தில் அவங்க தொடரவே முடியலை என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ஒரு வசனத்தை ஓதி எழுதிருக்கிறாங்க. சரி, திரும்ப அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, கல்ல இன்னைக்கு கிதாபுல் ஃபுஜர் லஃபி சிஜ்ஜீன், பாவிகள், இறை நிராகரிப்பாளர்களுடைய செயலேடுகள், அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் சிஜ்ஜீனில் பதிவு செய்யப்படும். அது என்ன சிஜ்ஜீன்? மேதுராக மசிஜீன், சிஜ்ஜீன் என்ற நபி உங்களுக்கு அறிவித்தது கிதாபு மறுக்கும், அது பதிவு செய்யப்பட்ட ஒரு ஏடாகும். அப்போ காஃபிர்கள், நரகவாதிகளுடைய பேரெல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கும். அது 7 பூமிக்கு கீழே இருப்பதாக சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, சில தஃப்சீர் ஆசிரியர் சொல்கிறாங்க. அது நரகத்தில் இருப்பதாக சில தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அதோட லொக்கேஷன் இப்போ நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. ஆக மொத்தம் காஃபிர்கள், நரகவாதிகளுடைய பேர் அதில் இருக்குது. அல்லாஹ் நம்முடைய பேர் அதை ஆக்கிவிடக்கூடாது என்று துவா செய்யணும், முயற்சி செய்யணும். சரி, அடுத்த பக்கம் இந்த சூரா தொடருது. அல்லது நீ யுகதிபுன பியம்மித்தீன், மக்கள் ஆனால் இந்த மறுமை நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாவிகளை தவிர யாரும் இதை பொய்ப்பிக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தை மூதாதையரின் கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. கல்ல பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அப்படி அல்ல. விஷயம் என்னன்னா, இவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பாவம் செய்து
என்ன சொல்கிறது, துருபிடித்து விட்டது நல்லா தலை சொல்கிறார். ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, கரும்புள்ளி ஏற்படுது ஒரு பாவம் செஞ்சால், தௌபா செஞ்சால் நீங்கிறது, தௌபா செய்யாமல் பாவம் செஞ்சுட்டு இருந்தால் இதயமே துருப்பிடிச்சிருதுன்னு சொல்லிட்டு இதுதான் அல்லாஹ் குர்ஆனில் துருப்பிடிக்குதுன்னு சொல்கிறேன். ரசூல் அந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்து அல்லாவை விட்டும் அவர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் பார்க்க முடியாது, இந்த காஃபிர்கள் எல்லாம் பார்க்க முடியாது. அல்லாஹ் அவர்கள்ட்ட பேசுவான், விசனை செய்வான், ஆனால் பார்க்குற பாக்கியம் மூமின்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதை தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், கெல்லா இன்னைக்கு பிப்ரவரி நல்லடியார்கள் மூமின்கள் சொர்க்கவாசிகளுடைய பெயர்கள் எல்லாம் இல்லியினில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இல்லியின் என்றால் என்ன? அதுவும் அது ஒரு ஏடாகும், பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு ஏடாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது சொர்க்கத்தில் இருப்பதாக, உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க. யஷ்ஹதுல் முகர்ரபூன், அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெற்ற வானவர்கள், நெருக்கம் பெற்ற நபிமார்கள் அதை பார்ப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் இந்த சொர்க்கவாசிகள் எப்படிப்பட்டவங்க? தாரிஃபு இன்னல் அப்ரார் லஃபி நயீம், அந்த உயர்ந்த மக்கள், நல்ல மக்கள், அவர்கள் நயீம் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அயல் அர்வாஹி யன்துரூன், அவர்கள் உயர்ந்த கட்டில்கள் மீது இருந்து சந்தோஷமாக சொர்க்கத்தை பார்த்து கழிச்சிட்டு இருப்பாங்க. தாரிஃபு ஃபி உஜூஹிம் நظرة நயீம், அவர்கள் முகத்தை பார்த்தால நபி, அவங்க முகத்தை பார்த்தா அந்த இன்பத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அவங்களோட சந்தோஷத்தை தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த பொலிவை தெரிஞ்சுக்கிறீங்க. ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட். சொர்க்கத்தை பார்த்த மனிதர்களுடைய மூமிகளுடைய முகம் எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் காட்டுவோம். பாருங்க, உங்கள் உம்மத்தார்கள் சொர்க்கம் வரணும்னு ஆசைப்பட்டீங்களே, சொர்க்கம் வந்து சொர்க்கத்தை எப்படி பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்கன்னு அதை பார்த்து ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ரசிக்க வைப்பான். அல்ல நமக்கு அந்த நசீபை தருவான். ஆமீன். இப்படி அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் ரஹீக் மஹ்தூம் எனக்கூடிய பானம் கொடுக்கப்படும். அது கஸ்தூரியிலான பானமாக அது இருக்கும், முத்திரை கொண்டதாக இருக்கும். அல்லது இந்த சொர்க்கத்தை வர்ணிச்சு நம்மளுக்குலாம் ஆசை வரும். ஒரு மூமினுக்கு இதை கேட்கும்போது கண்டிப்பாக ஆசை வரும். அந்த ஆசையோடு, அந்த உணர்வோடு எல்லாத்துல சொல்கிறோம், ஃபீ ذلك فليتنافس المتنافسون. இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக போட்டியிடக்கூடியவர்கள் நீங்கள் போட்டியிடுங்கள். அல்லாஹ் இதற்காக போட்டியிடுவர்களா? அல்லாஹ் நம்ம ஆக்கணும். ஆமீன். சரி, இதெல்லாம் சொல்லிட்டு ஆனால் பாவிகளை பற்றி சொல்கிறான். சில பாவிகள் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் எப்படி இருந்தாங்க? இன்னல்லதீன அஜரமும் காணும் இல்லல்லதீன ஆமனு யத்ஹகுன். இந்த பாவிகள் மூமின்களை பார்த்து கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டுல இருந்தாங்க. வைதா மர்ரூபிஹிம் யதகாமஸூன். இந்த முஸ்லீம்களை அவங்க கடந்து போனாலே ஜாடையாக கண்ணை காமிச்சிக்கிறது. இவங்க தான் எப்படியாங்க மறுமை இருக்குன்னு சொல்கிறாங்க, சொர்க்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க, இவங்க தான் முகமது பின்னாடி பைத்தியக்காரத்தனமாக போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஜாடை பண்ணிட்டு போறியோ நீ? வைதான் கலபையில் அஹ்லிமுன் கலபு ஃபகீன் கூட, அதாவது சஹாபாக்களை கடந்து போகும்போது முனாஃபிக்கீன்கள் இதில் அடங்குவாங்க, முஷ்ரிக்கீன்கள் அடங்குவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாவிகள் முஸ்லீம்களை ஏளனம் செய்யக்கூடிய, தொழுக போகிறவங்களை கிண்டல் பண்ணுறவங்க, ஹிஜாப் போட்டுட்டு போகக்கூடிய பெண்களை வந்து முகமூடி கொள்ளக்காரிங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறவங்க, அல்லது வந்து மார்க்கத்தை பேணக்கூடிய, மார்க்க விஷயத்தை செய்யக்கூடியவங்களை பைத்தியக்காரன் கிண்டல் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இது பொருந்தும். நல்லா கேளுங்க. எங்கள் வீட்டுக்கு போனால் கூட முஸ்லீம்களை பற்றி பேசி பேசி சிரிச்சுக்கிறாங்களாம். பைத்தியக்காரங்க, வீணா போனவங்க, அவங்களுக்கு நல்லா நம்ம இப்படி செஞ்சோம்ல, அப்படி செஞ்சோம்ல, அவங்க நம்ம அசிங்கப்படுத்தணும்ல, இப்படின்னு சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிறாங்க. சிரிடா சிரி. வயதாரஹுல் கால் இன்னஹவுலா இல ضالون. இப்படி இவங்க எல்லாம் வழிகேடர்கள் என்று சொல்லி இவர்கள் எல்லாம் ஏளனப்படுத்துகிறார்கள். ஃபல்யௌமல்லதீன ஆமனூ மினல் குஃபாரி யத்ஹகூன். இன்றைய நாள், மறுமை நாள், இந்த நாளில் மூமின்கள் தங்களை பார்த்து ஏளனப்படுத்தி சிரித்த காஃபிர்களை பார்த்து நிறை நிராகரிப்பாளர்கள் பார்த்து சிரிப்பார்கள். அல்லாஹ் சிரிக்க வைப்பான். அலல் அர்வாஹி யன்துரூன். உயர்ந்த கட்டில்கள் மீது இருந்து சொர்க்கத்தின் காட்சிகளை பார்த்து நரகத்தில் அவதிப்படக்கூடிய காஃபிர்களை பார்த்து சிரிப்பாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காஃபிர்களுக்கு அவர்கள் செய்ததற்கான கூலிதான் கொடுக்கப்படும் சொல்லி முடிக்கிறான். அடுத்த சூரா இத சமாஉ ஷக்கத் எனக்கூடிய இன்ஷிகாக், வானம் பிளந்து விட்டால், அதிரத்தில் ரப்பிஹா வஹக்கத், அந்த வானம் இறைவனுக்கு செவிசாய்த்து விடும், கட்டுப்பட்டு விடும், அது அதன் மீது சுமத்தப்பட்ட கடமை. அப்போ வானம் பிளக்கும். இதுவும் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, வானவர்கள் வருவதற்காக வானமே பிளந்துடும். நீ உடஞ்சிரு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவோம். வானத்தை பார்த்து அது உடஞ்சி பிளந்துடும், வானவர்கள் எல்லாம் அணி அணியாக உலகத்துக்கு வருவதற்காக. அதுக்கப்புறம் பூமி விரிக்கப்பட்டால் அப்படிங்கிறான். எப்போவுமே பூமி விரிக்கிறத பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அது மனிதன் வாழ்வதற்காக விரித்தது. இது என்ன விரிப்புனா, அப்படி ஒரு உதறி இதழ் அறுத்து முத்தத் வல்கத் மாஃபிஹா தஹல்லத், பூமி தான் மீது இருக்கக்கூடியதெல்லாம் உதறி விட்டுரும். அப்படி ஒரு ஸ்க்ரீன், ஒரு துண்டு போட்டு அது மேலே பல கப்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம். இப்படி ஒரு உதறினா எல்லாம் பறந்துடும். அந்த மாதிரி பூமி ஒரு உதறி விட்டுருமா, தான் மேலே இருக்கக்கூடியதெல்லாம் உழுப்பி விட்டுருமா. அப்படின்னா மலைகளை எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுரும். தன் மீது புதைக்கப்பட்ட மரணமடைந்த எல்லாரையுமே வெளிப்படுத்தி விட்டாள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இது அதன் மீது கட்டளையிடப்பட்டது, அது செய்தே தீரும் அப்படின்னு சொல்றான். இப்படிலாம் செய்யுமா? இல்லை, செய்யும். நான் அதுக்கு கட்டளையிட்டிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். மனிதா இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹன் ஃபமுலாகி. நீ பல முயற்சி செஞ்சுட்டு இருக்க, நல்லது செய்யறவனு இருக்கிற, கெட்டது செய்யறவனு இருக்கிற, ஆனால் நீ அல்லாஹ்வை சந்திக்க போற. அப்படி அல்லாஹ்வை சந்திக்கும் போது யாருடைய செயலோட ஃபம்மாமன் ஊத்தி கிதாபோ பியமீனி, யாருக்கு வலது கையில் கொடுக்கப்பட்டதோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபி யஸீரா, எளிமையாக ஒரு விசாரிக்கப்படுவார். மாஷா அல்லாஹ். தனது குடும்பத்தாரிடம் சந்தோஷமா போவார். எனக்கு வலது கையில் அல்லாஹ் கொடுத்து, நான் சொர்க்கத்தை கொடுத்து நான் பாருங்க அப்படின்னு போவார். ஆயிஷா ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, எளிமையாக விசாரிக்கிறதுனா லேஸ் மாதம் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்குறதா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி கிடையாது. அல்லாஹ் கேள்வி கணக்கெல்லாம் கேட்க ஆரம்பித்தா முடிஞ்சு கதை. அப்படி அந்த செயலிட பார்த்துட்டு, நம்மளோட செயலிடுகள் இருக்கு, நல்லது கெட்டதெல்லாம் எழுதப்படுது, பார்த்துட்டு
போ அப்படின்னு அல்லாஹ் விட்டுருவான். அல் அரத் பார்க்கப்பட்டு அப்படியே அல்லாஹ் அதை பொருட்படுத்தாமல் விட்டுருவான். இதுக்கு பேர் தான் லேசான கேள்வி கணக்கு. கேள்வி கணக்கு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாலே முடிஞ்சு. ஃபமன் நூகிஷ ஹலக், யாரு நோண்டப்படுவாரோ, யார் துருவ விசாரிக்கப்படுவாரோ அழிந்தார் ஆயிஷா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் நம்மளுக்கு கேள்வி கணக்கு லேசாக்கவனாக. இந்த துவா நம்ம செய்யணும். கேள்வி கணக்கு லேசாக்குனா எனக்கு லேசாக கேள்வி, கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கேளுங்க உஸ்தாத் அப்படின்னு சொல்கிற மாதிரி லேசாக்குறது அந்த லேஸ் இல்லை. கேள்வியே கேட்காம என்னை அனுப்பிடு, பார்த்துட்டு கண்டுக்காம என்னை விட்டுரு அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அந்த நினைவோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம துவா செய்வோம். அதுவே அல்லாஹ் தஆலா சொல்லுவோம், அம்மாமன் ஊச்சிக்கிதா வரா அல்லாஹரி, யாருக்கு முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுமோ. இப்போ சிலருக்கு கேள்வி வரலாம், இடது கையில் கொடுக்கப்படுதானே வரும், இது என்ன முரண்படுது? ஒரு முரணும் கிடையாது. இடது கையில் மரியாதையாக கொடுக்க முடியாது. கையை முறுக்கி முதுகுக்கு பின்னாடி இழுத்து அடிச்சு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்பட்டவங்க அழிவை தேடுவார்கள், அழிவை கேட்பார்கள், அழிவின் பக்கம் அழைக்கப்படுவார்கள், அவர்கள் நரகத்தின் பக்கம் புகுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இந்த நரகத்துக்கு இந்த மறுமைக்கு வரமாட்டோம் நான் நினச்சிட்டு இருந்தான். வர வச்சு இடது கையில் அவங்களுக்கு கொடுக்கப்படும் செயலேடுகள். சரி, அப்புறம் திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செம்மேகத்தின் மீது சத்தியம் செய்கிறான், இரவின் மீது சத்தியம் செய்கிறான், பூரண சந்திரன் மீது சத்தியம் செய்கிறான். பல கட்டங்களை மனிதன் கடந்து வர வேண்டும். அதான் பல நேரத்தில் சொல்கிறோம், ஆலமுல் அர்வாஹில் இருந்தோம், அப்புறம் தாயின் கருவறையில் இருந்தோம், குழந்தையாக இருந்தோம், முதுமை அடைந்தோம். இப்படி பல கட்டம் நீ நடந்து வர வேண்டியது இருக்க தான் செய்யுது. ஆனால் நீங்கள் அதை ஈமான் கொள்வதில்லை. வைதா குரி அல் குர்ஆனு லா யஸ்ஜுதுனி, குர்ஆன் உங்கள் மீது ஓதி காமிக்கப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு சஜதா செய்வதில்லை. நம்ம கட்டுப்பட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்தை கேட்டதோட சஜதா செஞ்சுருவோம். இது சஜதாவுடைய வசனம். 14 சஜதாக்களில் இது 13வது சஜதா. அடுத்து இன்னொரு சஜதா இக்ரால இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்து பார்ப்போம். இந்த சூரா அதுக்கப்புறம் முடியுது. காஃபிர்களுக்கு நபியை நீங்கள் அதாபை கொண்டு எச்சரிக்கை செய்யுங்க, ஆனால் ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நிறைவான நிலையான கூலி உண்டு என்று சொல்லி இந்த சூரா முடியுது. அடுத்து சூரத்துல் புரூஜ். சூரத்துல் புரூஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், சமயதாத்தில் புரூஜ், பல கோள்களுடைய வானங்கள் மீது சத்தியமாக. வானத்தில் பல கோள்கள்லாம் இருக்குல்ல, அந்த கோள்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக, மறுமை நாள் மீது சத்தியமாக, சாட்சி சொல்பவர் சாட்சி சொல்லப்படுபவர் மீது சத்தியமாக. அப்படின்னா சாட்சி சொல்பவர்னா நபிமார்கள், சாட்சி சொல்லப்படுபவர்கள்னா மக்கள், எல்லாருமே சத்தியமாக செஞ்சுட்டு, குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், அகல்வாசிகள் நாசமடைந்தார்கள், அவர்கள் என்ன சொல்வது, குத்தில அப்படின்னா நாசமடைவார்களாக, சாபம் உண்டாகட்டுமாக அப்படின்னு அர்த்தம். யாரு அந்த அகல்வாசிகள்னா மூமின்கள். சில மூமின்கள் அவங்க உயிரோட போட்டு எரிச்சாங்க. எதுக்கு எரிச்சாங்க? அம்மா நக்கவும் மின்ஹும் இல்லா யுமினூ பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள் என்பதற்காக அவங்க அழிச்சாங்க. இந்த வரலாறு பற்றி இன்ஷா அல்லாஹ் முழுமையாக நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்படி அவர்கள் எல்லாம் அழித்தார்கள். அநியாயமாக ஈமான் கொண்டதுனால அழித்தாங்களே. பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாருமே சுற்றி உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க என்று அல்லாஹ் சொல்லி, இன்னல்லதீன ஃபஸல் முஃமினீன வல் முஃமினாத், இப்படி மூமினான ஆண்களையும் பெண்களையும் யார் நெருப்பில் போட்டு எரிச்சு சாகடிச்சாங்களோ அவங்களுக்கு நரக வேதனை இருக்கு. அதே அல்லாஹ் சொல்றான், யார் சும்மலம் யதூபு, தௌபா செய்யவில்லையோ. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இந்த வசனத்தினுடைய விளக்கத்தில் சொல்லுவாங்க, அல்லாஹ் பாருங்க, மூமின்களை எரிச்சு சாவடிச்சவங்க கூட தௌபா செஞ்சு மீண்டா அல்லாஹ் அவங்களை ஏற்றுக்குவான். ஆனால் அவங்க தௌபா செஞ்சு மீளலை, அவங்க அப்படியே தான் மரணித்தாங்க. ஆனால் அல்ல அந்த ஹோப்பை, அந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தாங்கிறது இங்கே சிந்திக்கத்தக்கது. ஈமான் கொண்டு நல்லாமல் செய்யக்கூடிய சொர்க்கம் இருக்குது. தாலிகல் ஃபௌசுல் கபீர், அதே மகத்தான வெற்றி. அல்லாஹ் நமக்கு மகத்தான வெற்றியை தருவானாக. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பிடியை பற்றி சொல்கிறான். இன்ன பாதுஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது, அவன் மன்னிக்கக்கூடியவனும் கூட. ஃபிரௌன் சமூது போட்ட கூட்டத்தார்கள் எல்லாம் வந்தார்கள், ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை பொய்ப்பித்தார்கள். அல்லாஹ் அவர்கள் பின்னால் இருந்து அவர்களை சூழ்ந்தறியக்கூடியவனாக இருக்கிறான், அவர்கள் அல்லாஹ் அழித்தான்னு சொல்லிட்டு, பல்ஹு குர்ஆன் மஜீத், இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு யார் சொல்கிறான்? குர்ஆன் சொல்கிறது. ஃபி லௌஹி மஹ்ஃபூஸ், இந்த குர்ஆன் எங்கேருந்து வந்தது? லௌஹுல் மஹ்ஃபூதிலிருந்து வந்தது. சரி, அடுத்த சூரா தாரிக். சூரா தாரிக் என்பது 86வது சூரா. ஸமாஇ வ தாரிக், அதாவது சமான வானம், வானத்தின் மீதும், தாரிக் அப்படின்னா இரவில் தோன்றக்கூடியதன் மீதும் சத்தியமா. இரவில் தோன்றக்கூடியது என்ன? நட்சத்திரம். அது என்ன நட்சத்திரம்? அந்நஜ்மு ஸாகிப், ஒளிரக்கூடிய நட்சத்திரங்கள் மீது சத்தியம் செஞ்சு சொல்றேன். ஒவ்வொரு மனிதருக்கும் அவரை பாதுகாக்கக்கூடிய வானவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் எல்லா செயல்களையும் எழுதி கொண்டிருக்கிறார். மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்று பார்த்து கொள்ளட்டும். அவன் எதிலிருந்து படைக்கப்பட்டான்? மிம்மா இந்த குதித்து வெளியேறக்கூடிய ஒரு துளி, இந்திரிய துளியிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறான். யஹ்ருஜ் மின் பைன ஸல்பி வ தராயிப், முதுகந்தண்டிலிருந்து மார்பு பகுதிக்கு மத்தியிலிருந்து அது உருவாகி வருகிறது. ஆண் பெண் இரண்டு பேருக்குமே, ஆணுக்கு முதுகந்தண்டிலிருந்து வருதுங்கிறாங்க, பெண்ணுக்கு மார்பின் பகுதியிலிருந்து வருதுன்னு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. இப்படி பல கருத்துக்கள் அதில் இருக்கு. சரி, அல்லாஹ் இவர்களை திரும்ப என்ன செய்வான்? கொண்டு வந்து மறுமையை நல்ல செய்வான். இப்படி மார்பின் பகுதியிலிருந்து, முதுகந்தண்டிலிருந்து, இந்திரிய துளியிலிருந்து கொண்டு வந்தவன் திரும்ப மறுமையில கொண்டு வர மாட்டானா? இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதீர், அல்லாஹ் அவர்களை கொண்டு வர சக்தி பெற்றவன். அந்த நாளிலே யௌம துப்ல ஸராயிர், எல்லா ரகசியங்களும் அமலப்படுத்தப்பட்டுவிடும். நம்ம ரகசியமா செஞ்சது எல்லாத்தையும் இடத்துல வெளிப்படுத்திடும். ஆனால் மூமின்களுடைய சில பாவங்கள் எல்லாத்துல மறைக்கவும் செய்வான். ஆனால் பாவிகள், கொடியர்கள் எல்லாருடைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் என்று இடத்துல சொல்லிட்டு, திரும்ப திரும்ப மழை பொழி வைக்கக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக, வெடித்து செடி கொடிகளை முளை வைக்கக்கூடிய பூமியின் மீது சத்தியமாக இந்த அல்லாஹ் சத்தியம் செய்து, இதெல்லாம் சீரியஸான விஷயம் அப்படிங்கிற இன்னும் கவுலுன் ஃபஸ்ல், இதெல்லாம் தீர்க்கமான
செய்திகளாகும். வமா ஹுவபில் ஹசில், விளையாட்டான செய்தி இல்லை, விளையாட்டு நினைச்சிட்டு இருக்காத, நீ என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் நம்மளும் சூழ்ச்சி செய்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த சூரா முடிக்கிறான். அடுத்து கடைசியாக சூரத்துல் ஆயிலா 87வது சூரா. ஒவ்வொரு ஜும்மாவிலும் நம்ம கேட்கக்கூடியது இதனுடைய ஒரு சுருக்கத்தை சொல்றதாக இருந்தால், நபியே உயர்ந்த உமது இறைவனை தஸ்பீ செய்வீராக, தஸ்ஸபிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆயிலா. அந்த வசனம் இறங்கினது பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தால சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று ஓத ஆரம்பிச்சாங்க. வாக்கியோட லாஸ்ட் வசனம் ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம் இறங்கினதுக்கப்புறம் சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று ருக்குல ஓத ஆரம்பிச்சாங்க. சரி, ஓகே, அவன் எப்படிப்பட்டவன்? உங்களை படைச்சான், உங்களுக்கான எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்தான், விளைச்சல் நிலங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தான். நபியே அதெல்லாம் சொல்லிட்டு சனகுரிவுக்க ஃபலா தன்சா, நபி உண்மை நாம் ஓத வைப்போம், இந்த வகி எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஓதுவீங்க, மறக்க மாட்டீங்க. ஃபலா தன்சா இல்லா மாஷா அல்லா, அல்லாவே நாடி சில விஷயங்களை மட்டுமே உங்களுக்கு தேவையில்லாததை மட்டும் மறக்கடைக்க செய்வான். பழைய சட்டங்களை மட்டும், காலாவதியாகக்கூடிய மன்சூக் ஆகக்கூடிய விஷயங்களை மட்டும். இதை பற்றி நம்ம முழுக்குறான் தஃசீரில் நம்ம பார்த்துருக்கோம், மன்சூக் பற்றி. சரி, ஓகே, இப்படிப்பட்ட அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வசதியும் செய்கிறான். அவன் யஸ்ஸிருக்குல் யுஸ்ரா, சொர்க்கத்தின் பக்கம் உங்களுடைய முயற்சியை, உங்களுடைய பாதையை லேசாக்கிறான். ஃபதக்கீர் இன்ன ஃபதி திக்ரா, நிச்சயமாக நீங்கள் நல்லுபதேசம் செய்யுங்க, நல்லுபதேசம் பலன் தரும். இறையச்சம் உள்ளவங்க அதை கொண்டு நல்லுணர்வு பெறுவாங்க. பாவிகள் தான் நல்லுபதேசத்தை கொண்டு பலன் பெற மாட்டாங்க. அவங்க நரகத்துக்கு போகக்கூடியவங்க, நரகத்தில் அவங்க சாகவும் முடியாது, வாழவும் முடியாது, நரகத்தில் செத்தும் போக முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது. அப்படிப்பட்ட நரகத்துக்கு அவங்க போயிடுவாங்க. அது அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றியடைந்து விட்டார். வதக்கரா ஸ்ம ரப்பி ஃபஸல்லா, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவர் தொழுகிறார். சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, தஸக்கானா பெருநாள் என்று தர்மம் செய்யக்கூடிய ஜக்காத்துல் ஃபித்ரை யார் கொடுத்து விட்டு இறைவனை தொழுதாரோன்னா பெருநாள் தொழுகை தொழுதாரோ என்ற ஒரு பொருளும் இதில் இருக்கு. அந்த கருத்து இருக்கு, ஆனால் அது மட்டும்தான் இதனுடைய பொருள் என்பதல்ல, அதுவும் அடங்கும். பொதுவாக தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்தி கொண்டு பாவங்களை விட்டு விலகி அல்லாஹ்வை தொழுது போற்றி கொள்ளக்கூடியவர் வெற்றியடைந்து விட்டால். ஆனால் நீங்க என்ன செய்றீங்க? பெரும்பாலான மக்கள் பல் துஸிருனல் ஹயாத்த துன்யா, உலக வாழ்க்கையை தான் நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க, நீங்கள் முன்னுரிமை அளிக்கிறீர்கள். வல் ஆখিরাতু கைரு வ அப்கா, அல்லாஹ்விடத்தில் மறுமை தான் சிறந்தது, நிரந்தரமானது. இன்ன ஹாதா லஃபீ ஸுஹுஃபில் ஊலா, இந்த செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏடுகளிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏடுகளிலும் வேதங்களிலும் இதுதான் சொல்லப்பட்டுச்சு. உலகத்துக்கு முன்னுரிமை கொடுக்காதுங்க, மலைமைக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லி சோஃபி இப்ராஹிம் மூசா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இதோட சூரத்துல் ஆலா முடியுது. அடுத்த சூரத்துல் காஷியால இருந்து அடுத்த 3வது பகுதியை நம்ம பார்ப்போம்.